வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, காஸ்ட் வைஸ் தமிழ்நாட்டுக்கு எந்த டிடிஹெச் பெட்டராக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டு டிடிஹெச்சை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த டிடிஹெச் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், பெட்டராக இருக்கும்? சண்டாரிட். ஏர்டெல் எப்படி இருக்கும்? ஏர்டெல் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கியா? ஏர்டெல் வந்து யூஸ் பண்ணதில்லை, ஆனால் காஸ்ட் வைஸாக நல்லா இருக்கிறது சண்டாரிட் மட்டும்தான். என்ன மாதிரி அதில் பேக் இருக்குது? அதில் தமிழ் பேக்கு, ஸ்டார் பேக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. மக்கள் ரெண்டு தான் வந்து பார்ப்பாங்க அதிகமாக. அதனால் வந்துடும். ஜி தமிழும் வந்துடும். ஜி திரை இருக்காது, அதனால் ஜி தமிழ் வந்துடும். ஜி தமிழ் வந்து தனியால் பேக் பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. அது வந்து நீ வந்து ஸ்கீம் 179 ரூபா போட்டேன்னா அது ஜி தமிழ் உழுக்கே வந்துடும். 179 ரூபாயா? ஆமாம். டாடா ஸ்கையில் என்ன பிரச்சனை? டாடா ஸ்கையில் மினிமம் பேக்கேஜே கிட்டத்தட்ட 300 ரூபா கிட்ட ஆகும். ஹெச்டியில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும்? எந்த டிடிஹெச் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்? ஹெச்டியில் பெஸ்ட்டாக இருக்குது டிடிஹெச் வந்து டாடா ஸ்கையும் டிடிஹெச்சும். காஸ்ட் வைஸாவா? காஸ்ட் வைஸாக நல்லா பக்காவாக இருக்கிறது வந்து டிடிஹெச் கம்மி, டாடா ஸ்கை ஜாஸ்தி. காஸ்ட் வைஸ் தான். நீ தமிழ்நாட்டில் இருக்கேன், எனக்கு தமிழ் சேனல் ஹெச்டி சேனல் மட்டும் போதும்னா சண்டாரிட்டே போதும். அதில் 220 230 ரூபாய்க்கே வந்து ஃபுல் ஹெச்டி வந்துடும். சன் டைரக்டு, ஜி தமிழ், அப்புறம் கலர்ஸ் ஹெச்டி எல்லாமே போட்டு 230 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். விஜய் பேக்கும் சேர்த்தா? விஜய் பேக்கும் சேர்த்தேன். 220? 230 ரூபா. 230 ரூபாய்க்கு ஹெச்டி பேக்கே கிடச்சிடும். ஆமாம், ஹெச்டி பேக்கேஜ் கம்ப்ளீட்டாக அந்த கிடச்சிடும் ஃபுல்லாக. ஏதோ சன் டைரக்ட் வந்து ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி ஆகிப்போச்சு. இது கரெக்டாக நீ தமிழ்நாட்டில் இருந்தேன்னா சன் டிவி தான். ஆனால் வந்து என்னதுன்னா, இந்த 3 பேக்கேஜ் சேனலை தவிர மற்ற எதுவும் உனக்கு அவ்வளோவா இருக்காது. சேனலே கொடுக்க மாட்டேன் இந்த காட்டியம். ஏதாவது வந்து ஜி தமிழ், சன் டிவி, விஜய் டிவி 3 ப்ரோகாஸ்ட்டை தவிர நீ எதுவும் பார்க்கணும்னு நினச்சா அவ்வளோ சீக்கிரத்தில் பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு ஜெயா டிவி போட்டேன்னு வச்சுக்க, ஜெயா டிவியில் ஜெயா டிவி, ஜெயா ப்ளஸ் இது மட்டும்தான் இருக்கும். ஜெயா மூவிஸ் கொடுக்க மாட்டேன். அது மாதிரி ஏதோ ஜி தமிழ் இருக்கும், ஜி திரை வராது. மெகா டிவி இருக்கும், மெகா 24, மெகா மியூசிக் வராது. அது மாதிரி வந்து ராஜ் டிவி இருக்கும், ஆனால் வந்து ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ் மற்ற எந்த சேனலும் வராது. ஓகே, இந்த ஹாலிவுட் ஹெச்டி அதுக்கெலாம் தனி பேக் போடணும். அதில் ஹாலிவுட் ஹெச்டிக்கு தனி பேக் இப்போ சன் டைரக்ட் பொறுத்த வரைக்கும் போட வேண்டியதில்லை. ஏன்னா அதில் வந்து மூவிஸ் நவ்வோட 3 சேனல் வந்துடும். மூவிஸ் நவ், அப்புறம் மூவிஸ் நெக்ஸ்ட்டு, என்எக்ஸு, அப்புறமேட்டு ராம்டி நவ் எல்லாமே அதில் வந்துடும். 3 சேனல் அது உங்களுக்கு கிடைச்சிடும். ஹெச்டியிலே கிடைக்கும். அது 230 ரூபாய்க்கு. டிடிஹெச்சில் என்ன ஸ்பெஷல்? டிடிஹெச்சில் வந்து அது நார்த் இந்தியன்ஸுக்கு உள்ளது. நார்த் இந்தியன் சேனல் நீ பார்க்குறீங்கன்னா நான் டிடிஹெச் பார்த்துடலாம். அதில் ஆக்சுவலாக வந்து எல்லா பேக்கேஜும் வந்துடும், பிரச்சனை இல்லாமல். ஆனால் அது சன் டிவி ஆங்கிளில் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் டிடிஹெச்சே எனக்கு ஃபோன் பண்ணாமே உங்களுக்கு வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணுறது வீடியோகான் டிடிஹெச் தான் இன்ஸ்டால் பண்ணுவேன். ஏன்னா ரெண்டுமே ஒரே கம்பெனி தான். அதனால் உங்களுக்கு டிஷ் டிடி ஆர்டர் பண்ணேன்னா வீட்டுக்கு கொண்டு கொடுக்குறது வீடியோகான் டிடிஹெச் தான் கொடுப்பேன். தமிழ்நாட்டுக்கு டிஷ் டிடிஹெச்சே கொடுக்க மாட்டேன் யாரும். ரீசார்ஜ் பண்ணும்போது சன் டிவிக்கு வந்து மொத்த பேக்கேஜ் இப்போ 179 ரூபா பிளான்னா 179 ரூபா கரெக்டாக பண்ணணும். தவறுதல் ஏதாவது பண்ணிட்டோம்னா அந்த பேக்கேஜ் வந்து சரியாக வந்து உள்ளே வந்து விழுகாமல் டாப்அப் ஆயிரும். டாப்அப் பண்ணாலுமே 100 ரூபாய்க்கு பண்ணால் 70 ரூபா தான் உள்ளே ஆட் ஆகும். ஏர்டெல், டாடா ஸ்கைலாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. டிஷ் டிவியில் நீங்கள் ஏற்கனவே படம் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு 50 ரூபாய் கூட ரீசார்ஜ் பண்ண முடியும். அந்த 50 ரூபாயும் போய் டாப்அப்பில் அப்படியே ஏறிக்கிறோம். நீங்கள் தமிழ் சேனல்ஸ் குறிப்பாக சன் டிவி நல்லா விரும்பி பார்ப்பீங்கன்னா சன் டிடிஹெச் எடுத்துருங்க. அதான் உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்து பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் ஹாலிவுட்ஸ் மூவிஸ், இங்கிலீஷ் சேனல்ஸ், இந்த மாதிரி வித்தியாசமான சேனல்ஸு இல்லை ஹிந்தி சேனல்ஸு இது மாதிரி பார்ப்பீங்கன்னா டிஷ் டிடிஹெச் வந்து தேர்ந்தெடுங்க. டேரெக்டாக டிடிஹெச் கம்பெனியோட வெப்சைட்டில் போய் பதிஞ்சிங்கன்னா அமௌண்ட் வந்து கூட வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இந்த டிடிஹெச் கம்பெனியோட பையிங் லிங்க்கை தரேன். தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.